குளிர்காலத்தில் நம்ம அடிக்கடி சேர்த்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஐட்டம் இந்த பச்சை சுண்டைக்காய். இதில் ஒரு அட்டகாசமான சட்னி இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சை சுண்டைக்காய் எடுத்துக்கிறேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி அம்மியில் வச்சு 1க்கு 2 இந்த மாதிரி இடித்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நசுக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காயும் அதில் போட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அது ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், கூடவே 5லிருந்து 6 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் பொன்னிறமாக மாறினது வந்துட்டு அரை தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட மலை நெல்லிக்காய் அளவுக்கான புளியை சேர்த்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காயும் சேர்த்தி அரை கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு சூட ஆற வச்சிடலாம். இந்த கலவை ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சியில் மாற்றி தேவையான அளவு தண்ணி, தேவைப்பட்டால் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துக்கலாம். தாளிப்புக்காக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் கொட்டினோம்னா அட்டகாசமான சட்னி ரெடி.